ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாப்பாடுலாம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபேவரேட் ஒன்றுன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு ரெசிபிஸ் நம்ம நினச்சி பார்த்தாலே நாவல் எச்சியூருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெசிபி தாங்க இது. ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டோம்னா மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. வாங்க செய்யுது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மாங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். தோல் மட்டும் அதிகமாக கசப்பு இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க. அப்படியே கசப்பு இருக்கிற மாங்காவாக இருந்தால் தோல் மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இதையே வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மாங்காய் துண்டுகளை சேர்த்து விட்டுடலாம். கூடவே 5 பல் வெள்ளை பூண்டு சேர்த்திருக்கேன். தோல் எடுக்காமல் தான் நான் போட்டிருக்கோம். இப்போது அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், தனி வரமிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்தது சேர்த்திருக்கோம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வருவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை ஆகவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம். இப்போ அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சேர்த்திருக்கிற அந்த ஆயில் எல்லாத்துலேயுமே கலந்து நல்லா ஒப்சர்வ் ஆகி நம்ம வச்சுருந்த கடாயிலேருந்து நல்லா திரண்டு வர மாதிரி நமக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம், மாங்காய் ஊறுகாய்ன்னு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது 1 ஸ்பூன் போட்டு நம்ம சுடு சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். என்னோடய குட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா, பாய்.